Hi guys, welcome to Sonia's Cook House. இன்னைக்கு நம்ம வெறும் 3 இன்கிரிடியன்ட்ஸ்ல ரொம்ப ஹெல்தியான ஃப்ரைட் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தை நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இது கொதிக்க விடுங்க. இது மெல்ட் ஆனதோட இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் உருக்கி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். இந்த கோதுமை மாவில் நம்ம மெல்ட் பண்ணி வச்ச பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் போடுறதுனால இந்த பிஸ்கெட் நல்லா ஃப்ளேக்கியாக வரும், நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் இது நல்லா சூடாக இருக்கனால நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இது நீங்கள் பட்டர் இல்லைனா நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா தான் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஆயில் பட்டர் எல்லாமே அதில் ரப் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பாட் ஏலக்காய் பொடிச்சு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வெல்லம் பாகு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது மாவு கன்சிஸ்டன்சிக்கு இல்லை, அதனால் இதில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் வெல்லம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சே மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் யூஸ் பண்ண தேவையில்லை. எனக்கு வெல்லம் பாகு கம்மியாக இருந்தனால நான் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பால் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வேணும். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் நம்ம இது ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்திக்கு எப்படி ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. லைட்டாக திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம மாவு எதுவுமே டஸ்ட் பண்ண தேவையில்லை. இது நல்லா ரோல் ஆகி வரும். இது லைட் திக்னஸாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் குக்கி கட்டர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா நீங்கள் கிளாஸோ இல்லை ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு பாட்டில் மூடி வச்சு அந்த ஷேப் போட்டு எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணுன்னா நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. 1 கப் கோதுமை மாவில் 50லேருந்து 60 பிஸ்கெட் தாராளமாக வரும். நான் சின்ன சைஸ் பண்ணியிருக்கனால வந்திருக்கு. நீங்கள் பெரிய சைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 20 கிட்ட தாராளமாக வரும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கடலை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஆயில் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே இப்படி பபிள்ஸ் வர அளவுக்கு ஆயில் ஹீட்டாக இருக்கணும். எல்லா பிஸ்கெட்டையும் இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்துச்சுன்னா பிஸ்கெட் வேகாது, லேயர்ஸ் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருந்தால் பிஸ்கெட் நல்லா வேகும், நல்லா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டர் உள்ள போட்டிருக்கனால அதில் லேயர்ஸ் நல்லா வரும், ஃப்ளேக்கியாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம போட்டதை விட சைஸ் டபுளாக இருக்குது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.